மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே பாண்டியராஜபுரத்தில் நடந்த சோதனையில் காரில் கொண்டு செல்லப்பட்ட 16 கிலோ வெள்ளிப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாததால் சேலத்தைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவரிடமிருந்து இந்த வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மதிப்பு சுமார் 6,75,000 என அலுவலர்கள் தெரிவித்தனர். தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தும் வகையில் மதுரை மேலூர் அருகே கிடாரிப்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு முயற்சியில் ஈடுபட்டனர். கல்லூரி மைதானத்தில் அணிவகுத்து நின்ற மாணவர்கள் 100% வாக்கு என்பதை விளக்கும் வகையில் ஆங்கில வார்த்தைக்கு ஏற்ப அணிவகுத்தனர். அவர்களோடு மதுரை மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவும் அணிவகுத்து நின்றது ஆளில்லா குட்டி விமானம் மூலம் படம் எடுக்கப்பட்டது. பழனி பேருந்து நிலையத்தில் வாடகை செலுத்தாத கடைகளை நகராட்சி நிர்வாகம் பூட்டி சீல் வைத்தது. பேருந்து நிலையத்தில் நகராட்சிக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. அவற்றை வாடகைக்கு எடுத்து நடத்தி வருபவர்கள் நகராட்சிக்கு பல மாதங்களாக வாடகை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. அதனால் நகராட்சி அதிகாரிகள் வாடகை செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் திருச்சுழி பகுதியில் உள்ள பள்ளிகளில் கணினி திருட்டு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. நேற்று அருப்புக்கோட்டை அடுத்த கட்டங்குடி கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியின் பூட்டு உடைக்கப்பட்டு அங்கிருந்து 3 கணினிகள் திருடப்பட்டிருந்தன.